ஆண்டவரோடு இருக்கிற உறவை பற்றி, இயேசுவோடு இருக்கிற உறவை பற்றி நம்ம படித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு பேசும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு இடைபடும்படியாக, தேவனுடைய பிரசனை இந்த காலவேளையில் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக, ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நம்ம இன்னும் அதிகரிக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போமாக. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா என்று சொல்லி நம்ம பாடுவோமாக. ஆமென். ஜீசஸ். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. சேர்ந்து சொல்லுவோமா? உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உணர்ந்து சொல்லுவோம். தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் முருக்கமும் நீடிய சாந்தம் இருபையும் உள்ளவரே. இரக்கமும் முருக்கமும் நீடிய சாந்தம் இருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் இயேசுவே, என் மெய்ப்பரே, என்னை மீட்டவரே என் மெய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உணர்ந்து சொல்லுவோம். அவரே நம் முன்னே நிறுத்தியுள்ளே. எபினேசரே எல்லேலியோ என்றுமே உயர்ந்தவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவரே. எல்ரோஹி என்னை காண்பவரே. எல்ரோஹி என்னை காண்பவரே. எல்ரோஹி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா, ஏக்கமையா. உம்மோடு இருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள எங்களை நீர் கொண்டு வருவீராகப்பா. அநேக வாரங்களாக நம்ம கேட்டு வருகிறோம். ஆனால் உம்மோடு நெருங்கி வருகிற ஒரு உண்மையான அனுபவத்திற்குள்ள எங்களை நீர் நடத்தி செல்வீராகப்பா. பிரச்சனை இன்றைக்கு எங்களை நடத்தி செல்லட்டும். உடைய வார்த்தை எங்களுக்கு
வல்லமையாக வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. சங்கீதம் 63 அதிகாரம் 1வது வசனம். தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னோடு இருக்கிற தேவன், என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை, தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, என் மாம்சமானது உம்மையே வாஞ்சிக்கிறது. அவரை நம்ம நாடுகிற, அவரையே தேடுகிற, உண்மையாக அவரோடு நெருங்கி இருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள தேவன் நம்மை அழைக்கிறார், ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவரோடு நெருங்கி இருக்கிற ஒரு உண்மை உள்ள ஒரு அனுபவம். ஏதோ ஒரு சாதாரணமாக ஜெபித்து விட்டு செல்லாதபடி, ஒரு சாதாரணமாக ஒரு வேதத்தை வாசித்து விட்டு செல்லாதபடி, அவரோடு நடக்கிற ஏனோக்கை போல, ஒரு எலியாவை போல, ஒரு எலிசாவை போல அவரோடு நடக்கிற ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு நடக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்வாராக. இந்த இயேசுவோடு நம்ம நடக்கும்போது ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கிறார். மக்கள் நம்மை பார்க்கிற நம்ம ஜனங்கள் நம் மேல ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவோடு கூட இருக்கிறோம் என்று ஜனங்கள் அறிய வேண்டும். இன்றைக்கு நாம் இயேசுவோடு நெருங்கி நடப்போம் என்றால் நமக்கு இருக்கிற தைரியம் வித்தியாசமானதாக இருக்கும், நமக்கு இருக்கிற பலன் வித்தியாசமாக இருக்கும், நமக்கு இருக்கிற பவர், ஆண்டவர் கொடுக்கிற அந்த வல்லமை வித்தியாசமானதாக இருக்கும். நம்ம சாதாரணமானவர்களாக இருக்க முடியாது. சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மை கண்டு அவர்கள் வித்தியாசத்தை காண்பார்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு, இன்றைக்கு இயேசு நம்மோடு இருக்கும்போது நமக்கு இருக்கிற வித்தியாசம், நமக்கு இருக்கிற தைரியம்தான். இன்றைக்கி அநேக இடங்களில், அநேக நாட்களில் நம்ம இந்த பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நான் சில டைம் போய் பார்க்க போவேன். அப்போது இருக்கிற ஒரே தைரியம், இயேசு நம்மோடு இருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய சபையை கட்டுறோன்னு அல்ல, இல்லாட்டி ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்கிறோன்றல்ல, இல்லாட்டி ஏதோ ஒரு பெரிய சர்ச்சிலேருந்து வருகிறோம், அது நம்முடைய தைரியம் அல்ல. ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் நடக்கிற சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தைரியம் உங்களுக்கு வேணும். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த தைரியம் நமக்கு இருக்கிற அனுபவம் எப்போ வரும் என்றால், அவரோடு நம்ம நேரம் செலவு பண்ணும்போது அந்த தைரியம் நமக்கு வரும். பேதுருவும் யோவானும் அவர்கள் மேலே இருக்கிற தைரியத்தை அவர்கள் கண்டார்கள். கண்டபோது இயேசுவோடு இருந்த ஜனங்கள் என்று அறிந்தார்கள். இயேசு இந்த பூலோகத்தில் இருக்கும்போது அவர் எப்பொழுதும் தைரியத்தோடு, அதிகாரத்தோடு இருந்தார். மத்தேயு 7வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து, ஜனங்கள் அவர் குறித்த போதனை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இவர் பேசுகிற பேச்சு, இவர் பேசுகிற விதம் மற்ற வேத பாரகர்களை போல இல்லை. அவர் அந்த காலத்தில் இருந்த ரிலிஜியஸ் லீடர்ஸை போல இல்லை, அந்த காலத்தில் இருந்த பாஸ்டர்ஸை போல இல்லை, ஒரு சாதாரணமான பேச்சு இல்லை. அவர் அதிகாரத்தோடு பேசினதை ஜனங்கள் கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு
கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் அவர் பெற்றிருந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரத்தோடு அவர் பெற்றிருந்த அதிகாரத்தை நம்மிடத்தில் கொடுத்து விட்டு, அவர் பெற்றிருந்த அதிகாரத்தை நம்மேல் வைத்து விட்டு அவர் சென்றிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்மேல் அவருடைய அதிகாரம் நம்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய அதிகாரம், நல்ல அதிகாரத்தோடு இருக்கிறவங்க மாதிரி பேசுங்க, அவருடைய அதிகாரம் என் மேல இருக்குது. ஆமென். இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு சென்றார். அவர் மேல அந்த தைரியம் இருந்துச்சு. ஏன் அந்த தைரியம் இருந்துச்சு? ஆண்டவரோடு இருக்கிற அனுபவத்தினால, ஆண்டவரோடு நெருங்கி நடப்பதனால, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையில நடப்பதனால அவருக்கு அந்த தைரியம் இருந்துச்சு. இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல தைரியத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். எந்த விதமான இந்த பிசாசின் கிரியைகளோ எதிர் வல்லமைகளோ நம்ம தாக்கும் போது தைரியத்தோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லி நிற்கிற ஒரு நல்ல விசுவாசியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுடைய அதிகாரத்தை பெற்று நடக்கிற விசுவாசிகளாக நம்ம மாற வேண்டும். சாதாரண ஆட்களாக இருந்தாலும் பேதுரு யோவானும் தைரியத்தோடு இருந்ததை அவங்க பார்த்தாங்க. இவங்க இயேசு கிறிஸ்துவை அவங்க முடிச்சு கட்டிட்டாங்கன்னு சொல்லி இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் யோசித்தாங்க. இதுக்கு மேலே இந்த தொல்லை நமக்கு இல்லை, இதுக்கு மேலே இந்த பிரச்சனை நமக்கு இல்லை, இதோட இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோம், அவர் எங்கேயோ காணா போயிட்டாரு. ஏன்னா அவங்க தான் அந்த போர் சேவர்கள்லாம் போட்டாங்க. திடீர்னு பார்த்தா இயேசு சரீரம் காணவில்லை. இந்த போர் சேவர்கள்லாம் சொல்லும் போது அதை அப்படியே மறைச்சி விட வேண்டும், இதற்கு மேலே இந்த நியூஸ் வெளியே வரக்கூடாதுன்னு யோசித்த இந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் திடீர்னு பார்த்தா இவர்கள் பேசுகிற விதம் யாரை ஞாபகப்படுத்திடுச்சு? இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த சத்தம், இந்த தைரியம் எங்கேயோ இருந்து வரா மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவங்க மத்தியில் ஆச்சரியமும் பயமும் வந்துச்சு. அதே போல தான் நீங்களும் நாங்களும் இயேசுவோடு இருந்தோம் என்றால், இந்த இயேசுவோடு நம்ம நடந்தோம் என்றால், அதே தைரியம் அதே அதிகாரம் நம்மேலையும் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியத்தோடு இருக்க வேண்டும், பலத்தோடு இருக்க வேண்டும். பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு நல்ல விசுவாசியாக எப்போ இருக்க முடியும் என்றால், இயேசுவோடு இருந்தோம் என்றால். இன்றைக்கு நீங்களும் நானும் அநேக நேரம் ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணுவதற்கு நமக்கு நேரமே இல்லை. ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணுவதற்கு வேலை நிமித்தமாகவோ இல்லாட்டி வீட்டில் இருக்கிற காரியங்கள் நிமித்தமாகவோ பிரச்சனைகள் நிமித்தமாகவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியம் நம்மளை அழுத்தி கொண்டு இருந்து நம்ம ஆண்டவரோடு நேரம் செலவு பண்ண முடியாதபடி நம்மை தடை பண்ணி போட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு தேவன் உங்களோட பேசுகிற காரியம், என்னோடு நீ இருந்தனா உனக்கு நான் என்னுடைய அதிகாரத்தை நான் கட்டளையிடுவேன். அந்த அதிகாரத்தை தேவன் அவர் இந்த பூலோகத்தில் இருக்கும் போதே அவருடைய விசுவாசிகளுக்கு, அவருக்கு மேல் அவருடைய சீஷர்களுக்கு அவர் கொடுத்தார். லூக்கா 9வது அதிகாரம் 1வது வசனம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து, அவருடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், சகல எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? எல்லாரும் இன்றைக்கு நல்ல தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், குணமாக்கவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், நல்லா சொல்லுங்களேன், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் யார் அனுப்பினார் சொல்லுங்க? என்னை அனுப்பினார் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுகள் மேலே இருக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசின் கிரியைகளை நம்ம கண்டு கொள்ளும்படியாக, அங்கே அலக்களிக்கிற ஆவிகளை கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை உணர்த்துவாராக. அந்த இடத்துல நம்ம நடந்து போகும்போது, அந்த அதிகாரத்தில் நடக்கும்போது, இயேசுவின் அதிகாரத்தில் நடக்கும்போது, அவரோடு இருக்கும்போது பெறுகிற அதிகாரத்தில் நம்ம நடக்கும்போது, தேவன் பிசாசுகளை ஓட்ட அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பார். ரெண்டாவது காரியம், எல்லா பிணியாளிகளையும் எல்லா விதமான இந்த வியாதி உள்ளவர்களையும் ஆண்டவர் விரட்டும்படியாக, அந்த இடத்துல இருந்து பிசாசின் கிரியைகளும் வியாதி உள்ளவர்களையும் ஆண்டவர் சொஸ்தமாக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இனிமேல் ஏதாவது சரீரத்தில் சுகவீனமோ பலவீனமோ இருந்துச்சுன்னா நல்லா
ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த விடுதலையை தருவார். உங்கள் குடும்பத்தில் யாராவது சுகவீனத்தோட பலவீனத்தோடு இருக்கிறாங்களா, கேன்சரோடு இருக்கிறாங்களா, இல்லாட்டி ஏதாவது லங் ப்ராப்ளமோடு இருக்கிறாங்களா, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோடு இருக்கிறாங்களா, இயேசுவின் நாமத்தில் வல்லமையோடு நீங்களும் நானும் ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியில் ஜெபிக்கிற நபர்களை, கஷ்டமான சூழ்நிலையில் வல்லமையோடு நடக்கிற, அதிகாரத்தோடு நடக்கிற விசுவாசிகளை ஆண்டவர் இன்றைக்கு எழுப்ப போகிறார். நல்லா கண்களை மூடி நல்லா சற்று நேரம் ஜோம்னுவோமாக. ஆண்டவரே, என்னுடைய கரங்களை நல்ல கரங்களை உயர்த்தி ஜோம்னும். 2 கரங்களை உயர்த்தி ஜோம்னும். பைபிள் அப்படியே சைடில் உயர்த்தி விட்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பிசாசுகளை ஓட்டவும், ஆண்டவரே வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கவும், ஆண்டவரே பிணியாளிகளை விடுதலை ஆக்கவும், ஆண்டவரே எனக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர், எனக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். எப்போ அந்த அதிகாரம் வரும்? ஆண்டவரே, நான் உம்மோடு நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மோடு ஆண்டவரே நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வல்லமையாக நடக்க உதவி செய்யுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அந்த வல்லமை ஆவியானோர் மூலமாக உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? ஆவியானவர் மூலமாக வல்லமையோடு அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஆமென், நீங்கள் பலனடைந்து எல்லா இடங்கள்லையும் சாட்சியாக நிற்கவும், வல்லமையோடு நடக்கவும், அதிகாரத்தில் நிற்கவும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுகளை துரத்தவும், பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும், ஆண்டவரே எல்லா விதமான வியாதிகள் மேலேயும் அதிகாரத்தை எனக்கு நீர் தந்திருக்கிறீர் அப்பா. அவரோடு இருக்கும்போது, இந்த இயேசுவோடு இருக்கும்போது அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சேர்ந்து நம்ம பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார். ஆமென். அதிகாரம் நம் கையிலே. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார். ஒரு நாள் நம்மோடு இருக்கிற இயேசு. பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்ம சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதிர்காலம் நமக்குண்டு. எதற்கும் பயம் இல்லை, எதிர்காலம் நமக்குண்டு. எதற்குமே பயம் இல்லை. அதிகாரம் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அவர் அதிகாரம் விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். விடுதலை தருகிற தேவன் அவர், அற்புதங்களை செய்கிற தேவன். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். ஓ, விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். Amen. Just because they were with Jesus, they had the boldness and the authority. அவரோடு இருப்பதனால அவர்களுக்கு அதிகாரமும் தைரியத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். 2வது காரியம் அதே வசனத்தில் நம்ம படிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 13வது வசனம். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு
அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தார்கள் என்று அவர்கள் இயேசுடனே கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் படிப்பறியாதவர்களும் படிக்காதவங்களும் ஒண்ணுமே ஒழுங்கா பேசக்கூட தெரியாத ஆட்களும் என்று அறிந்தும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். அதனால அவர்களுடைய அழைப்பை அவர்கள் அறிந்து கொண்ட நபர்களாக இருந்தார்கள். When you are with Jesus, even when you are ordinary unschooled people, you understand the call of God over your life. உன் மேல இருக்கிற அழைப்பை நீ அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 1:27-29. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்தெடுத்துக் கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்தெடுத்துக் கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமானவைகள் என்று எண்ணப்பட்டதையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்தெடுத்துக் கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படியே அவர் செய்தார். ஆமென். God chose the foolish things of the world, weak things of the world, and the lowly things of the world. ஆண்டவர் பேதையாக இருக்கிற காரியங்களும் பலவீனம் உள்ளவர்களையும் ஒண்ணுமே இல்லாத ஆட்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கேயோ இருந்த நம்ம ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டார். இன்றைக்கு உண்மையாகவே நான் இப்படிலாம் நின்று பேசும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு காலத்தில் இன்னும் கொஞ்சம் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க, பழைய ஆட்கள். நான் இந்த மாதிரி ஸ்டேஜிலலாம் பாஸ்டர் சம்பத்தும் இங்கே இருக்கிறாங்க, அவங்க நம்முடைய பிரஸ்பிட்டர். நான் ஒரு காலத்துலலாம் நான் பேசுகிறதெல்லாம் ட்ராமாலெலாம் நடிக்க வைக்கும்போது பேச தெரியாது. ஆட்களுக்கு முன்பாக நின்னானா அப்படியே ஆடும், இன்னும் கொஞ்சம் ஆடிட்டு தான் இருக்குது. ஆனால் ஆட்களுக்கு முன்பதாங்க நிற்கும் போது அப்படியே ஆடும், பயமாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மைக்கை பார்த்தா ஓடுவாங்க, நான் மைக்கை பார்த்தா அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓடுவேன். சாதாரண அப்படி ஒரு பயம் இருக்கும், ஆட்களை பார்த்தா பயம். அதனால தான் ட்ரம்ஸை நல்லா வாசிப்பேன். ஏன்னா அது ஒரு கோட்டை மாதிரி முன்னாடி இருக்குல்ல, அது போய் ஒளிஞ்சிக்கலாம். ஆண்டவர் சாதாரண ஜனங்களை, பயமுள்ள ஆட்கள், பேச தெரியாத ஆட்கள், நல்லா ஏதோ ஞானிகளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை, சாதாரண ஆட்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கிறார். அதனால தான் நான் சாதித்து தான் ஆண்டவருக்கு பின்பதாக நான் ஓடி வர வேண்டும்னு சொல்லி நீங்கள் ஒருபோதும் யோசிக்காதீங்க. ஆண்டவர் பின்பதாக சாதாரண ஆட்கள் அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். சாதாரண ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிற ஆட்கள் அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். ஒவ்வொரு நாள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேயை பாருங்கள், அவன் ஒரு கொலை செய்த ஒரு நபர். எகிப்து தேசத்தில் கொலை செய்து ஏதோ ஆண்டவருடைய நான் சாதிக்க போறேன்னு சொல்லி கொலை செய்து மாட்டிக்கொண்டு ஓடின நபரை ஆண்டவர் மறுபடியும் சந்தித்து அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு டெலிவரராக, அவனை விடுவிக்கிற ஒரு நபராக இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கொண்டு வருவதற்கு அவனை கருவியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அவன் ஒரு கொலை செய்த நபர், ரொம்ப படிச்சிருந்தான், எகிப்தில் ஒரு பிரின்ஸாக இருந்தான், ஒரு பெரிய நபராக இருந்தான். ஆனால் ஒன்றுமில்லாமல் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த வேளைகளில் ஆண்டவர் அவனை சந்தித்து மறுபடியும் அவன் மேல் அவருடைய அழைப்பை வைத்து தெரிந்தெடுத்து கொண்டு அவனை மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்ல, கானான் தேசத்திற்கு நடத்தி செல்வதற்கென்று சீனாய் மலைக்கு மறுபடியும் அவர்களை ஒருங்கிணைத்து நடத்தி செல்வதற்கு மோசேயை அவர் தெரிந்தெடுத்து கொண்டார். சவுல் என்ற ராஜா ரொம்ப வெட்கப்பட்டு பின்பதாக ஒளிந்து கொண்டிருந்த ஒரு நபரை, எங்கேயோ இருந்த நபரை, ஒன்றுமே பெஞ்சமின் கோத்திரத்தில் ஒரு பின்தங்கியிருந்த ஒரு குடும்பத்தில் இருந்து அவனை தெரிந்தெடுத்து ஒரு ராஜாவாக ஏற்படுத்துகிறார். ஆட்களுக்கு முன்பதாக வருவதற்கே அவனுக்கு
ஒரு தைரியம் இல்லை. கழுதைகளுக்கு பின்பதாக போன ஒரு நபரை ஆண்டவர் எங்கேயோ இருந்து தேர்ந்தெடுத்து அவனை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். சாதாரண நபர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொள்கிறார். ஒரு சிறிய கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்து ஒரு ராஜாவாக ஏற்படுத்துகிறார். தாவீது, அவன் வீட்டில் இருக்கிற ஆட்களே அவனை புறம்பாக தள்ளுகிறாங்க. அவனை வீடோடு சேர்த்து அவங்க அப்பாவுக்கு கூட அவன் பேர் கூட ஞாபகம் வரல. அவன் 7 பிள்ளைகளை கொண்டு வரும்போது அவன் யாருன்னே தெரியல. சாமுவேல் இன்னும் ஒரு மகன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை கண்டெடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஒரு ராஜாவாக ஏற்படுத்துகிறார். சாதாரண ஜனங்களை, நீ எந்த இடத்துல ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டவர் உன்னையே உயர்த்தி நிறுத்துவார். நீ ஒருபோதும் சோர்ந்து போகாத. இயேசுவோடு நம்ம கூட இருக்கும்போது அந்த அழைப்பை நம்ம பெற்றுக்கொள்வோம். இயேசுவோடு கூட இருக்கும்போது படிக்காதவர்கள், பேதைகளாக இருக்கும் போதும், சாதாரண ஆட்களாக இருக்கும் போதும், ஃபூலிஷாக இருக்கும் போதும், ஒன்றுமே பேச தெரியாத ஆட்களையும் இயேசுவோடு இருக்கும்போது ஆண்டவர் பயன்படுத்துவார், உன்னை பயன்படுத்துவார். நீ ஒருவேளை நீ எந்த ஊர்ல இருந்து வந்தது முக்கியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் உன்னை நிச்சயமாக ஏற்ற வேளைகளில் உன்னை உயர்த்தி உனக்கு ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாக ஆண்டவர் ஏற்படுத்துவாரா. நீ பேதுருவை பாருங்க. நான் பாவி. பேதுருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஆண்டவரத்துல ஓடி வர்ற, ஆண்டவரே என் இடத்துல நீங்கள் வராதிங்க, நீங்கள் செய்கிற அற்புதத்தெலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. நான் ஒரு பாவி, என்ன நீங்கள் அழைக்காதீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுகிறான். ஆண்டவர் அப்படிப்பட்ட பேதுருவை தெரிந்தெடுக்கிறது. அவன் பின்பதாக அவன் இயேசுவை மறுதளித்த போதும் மறுபடியும் இயேசு அவனோடத்துல வந்து, வா என்னோட வா, என்னுடைய ஆடுகளை நீ என்னுடைய ஆடுகளுக்கு நீ ஆகாரம் கொடுன்னு சொல்லி அவனை அழைக்கிற தேவனை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நீ பாவத்தில் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, ஒருவேளை ஆண்டவரத்தில் நீ வந்து விட்டு மறுபடியும் பின்தங்கி போய், ஆண்டவரே இதற்கு மேலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, இதற்கு மேலே எனக்கு ஒரு தைரியமே இல்லை, இதற்கு மேலே நான் ஊழியம் செய்யவே முடியாது, இதற்கு மேலே இந்த நிலையில் நான் நிற்கவே முடியாதுன்னு சொல்லி நீ யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை தான் அழைக்கிறார். ஆண்டவர் உன்னை தான் மறுபடியும் கூப்பிடுகிறார். உன்னை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். உன்மேலே அவருடைய ஆசீர்வாதத்தை வைப்பார். உன்னை பெருக பண்ணுவார். உன்மேலே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீ அப்படியே கீழே தள்ளப்பட்ட சூழ்நிலையில் நீ இருந்தாலும் சரி, தேவன் உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் உன்னை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பேதைகளாக இருந்தார்கள், படிப்பறிவு இல்லாத ஆட்களாக இருந்தாங்க. ஆனால் இயேசுவோடு இருக்கும்போது the difference that they had was Jesus. அவங்க வித்தியாசமே இயேசு தான். மற்ற ஆட்களோடு வித்தியாசமே. ஒருவேளை நீ வேலை செய்கிற இடத்துல நீ ஒருவேளை சாதாரண இன்னொரு ஆளை போல தான் நீ இருக்கலாம். நீ ஒரு சாதாரண ஒரு ப்ரோக்ராமராக இருக்கலாம், இல்லாட்டி நீ சாதாரண ஒரு லேத்தில் வேலை செய்கிற ஆட்களாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சாதாரண ஒரு கார்பெண்டராக இருக்கலாம். ஆனால் இயேசு உன்னோடு இருக்கும்போது ஒரு வித்தியாசத்தை உன்மேல ஆண்டவர் ஒரு புது புது ஐடியாஸும் உனக்கு தருவார். நீ புது புது ஐடியாஸும் புது புது வழிகளை ஆண்டவர் உனக்கு சொல்லி தருவார். ஆச்சரியமாக உன்னை வைப்பார். ஆண்டவர் நீ இருக்கிற இடத்துலையே உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அவர் எல்லாருக்கும் மத்தியிலையும் அவர் உன் மேலே கண்ணை வைத்து அவர் போதித்து உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை உயர்த்துவார். ஆமென். யோசேப்பு ஒரு 11வது குழந்தையாக இருந்தாலும் ஆண்டவர் எகிப்தில் அவனை உயர்த்தி ஜாதிகளுக்கு மத்தியில் மேன்மைப்படுத்தி அவன் நிமித்தம் ஒரு விடுதலையை கொண்டு வரும்படியாக அந்த ஜனங்களுக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும்படியாக யோசேப்பை ஆண்டவர் பயன்படுத்தினார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர். உண்மையில இருக்கிற அழைப்பு நல்ல சில முக்கியமான காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையில இருக்கிற அழைப்பு நல்லா பரிசுத்தமுள்ள அழைப்பாக இருக்கு. 2 தீமோத்தி 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல்
தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எப்படிப்பட்ட அழைப்பினாலே அழைக்கிறார்? அவர் ஆதி நிமித்தம் நம்மை பரிசுத்த அழைப்பினாலே அழைக்கிறார். Our calling is holy. நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். நீ எல்லாரும் செய்கிற காரியத்தை மட்டும் செய்யாதபடி, if your calling is holy, you are sacred and you are separated for God. நீ ஆண்டவருக்காக நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாய். நீ ஆண்டவர்னால அழைக்கப்பட்டனா நீ பரிசுத்தமுள்ள அழைப்பை நீ பெற்றிருக்கிறாய். ரெண்டாவது காரியம், எபேசியர் 4 அதிகாரம் 1-3 நம்ம பார்ப்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்க பாத்திரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு ஒரு சாதாரண அழைப்பு இல்ல, அது ஒரு மேன்மையான அழைப்பு. நீ பாத்திரம் உள்ளவனாக இருக்கும்படியாக அவர் அழைத்திருக்கிறார். Do not live an ordinary life. நீ ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழாத, மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவர் உன் மேல வைத்திருக்கிற அழைப்பை புரிந்து கொண்டு ஒரு மேன்மை உள்ள ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்டு அதன்படி நம்ம நடக்க வேண்டும். மூன்றாவது காரியம், எபேசியர் 1 அதிகாரம் 18 வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அழைப்பு நமக்கு மேல வைத்திருக்கிற அழைப்பு, அது குளோரியஸ் அழைப்பு, அது ஒரு மேன்மையான அழைப்பு. அதன் பின்பதாக நம்ம ஓடி அதை நம்ம எப்படிப்பட்ட அழைப்பு என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம மேல ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எல்லார் மேலேயும், நீங்கள் இந்த பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒரு சாதாரணமாக நீங்கள் இந்த உலகத்திற்கு வரவில்லை. ஆண்டவருடைய இதயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆண்டவர் உன்னை அழைத்து உன்னை தெரிந்தெடுத்து கொண்டு உன்னுடைய பெற்றோர் மத்தியில் உன்னை வைத்து இந்த உலகத்தில் ஒரு விடையை கொண்டு வருவதற்காகவும், இந்த உலகத்தில் ஒரு ஆன்சரை கொண்டு வருவதற்காக உன்னை தெரிந்தெடுத்து அந்த நோக்கத்திற்காக உன்னை அழைத்து அவர் மேன்மைப்படுத்தி உன்னை நடத்தி வருகிறார். அந்த அழைப்பை நம்ம புரிந்து கொள்ளும் போது, அந்த மேன்மையான அழைப்பை புரிந்து கொள்ளும் போது, பிரித்தெடுக்கப்பட்ட அந்த அழைப்பை புரிந்து கொள்ளும் போது நம்ம அதை நோக்கி ஓட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். உன்னுடைய அழைப்பு 4வது ரோமர் 11 அதிகாரம் 29 வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகள். ஒரு நாளும் அவருடைய அழைப்பு உன் மேலிருந்து விலகியே போகாது. ஆண்டவர் எதற்காக உன்னை வைத்திருக்கிறாரோ, இந்த பூலோகத்தில் எதற்காக உன்னை நியமித்தாரோ அந்த அழைப்பு ஒரு நாளும் மாறாது. எதற்காக உன்னை இந்த பூலோகத்திற்கு கொண்டு வந்தாரோ அந்த அழைப்பு ஒரு நாளும் மாறாது. அதனால் நம்ம இயேசுவோடு கூட வரும்போது, இந்த இயேசுவோடு நடக்கும்போது இந்த அழைப்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆமென். ஒருவருக்கு பார்த்து சொல்லுங்க, இயேசுவோடு நடக்கும்போது. ஆமென். நல்லா சொல்லுங்களேன். இயேசுவோடு நடக்கும்போது ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அழைப்பை புரிந்து கொள்ள முடியும். அழைப்பை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. கண்ணில் மூடி அப்படியே ஒரு முறை அந்த பாடல பாடுவாங்க. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே,
உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமென்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமென்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உரைப்பினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை, உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. உங்க கிருபைவே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உங்க கிருபை. உடைய அழைப்பு ஆண்டவரே உண்மை உள்ளது. உங்க கிருபையோடு இருக்கும் போது உடைய கிருபை வருகிறது. ஓ, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, அவரோடு இருக்கும்போது தைரியமும் அதிகாரமும் வரும். அவரோடு இருக்கும்போது அவருடைய அழைப்பு நம்ம மேல உறுதிப்படும். மூன்றாவது காரியம், அவரோடு இருக்கும்போது நம்முடைய கண்கள், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும். லூக்கா 24 அதிகாரம் 30-32 வசனம் பார்ப்போம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்களை அறிந்தார்கள். அவரோடு அப்பம் பெற்கும் போது, அவரோடு நெருங்கி உறவாடும் போது, அவரோடு நெருங்கி உறவு வைக்கும் போது நம்முடைய கண்கள் நமக்கு திறக்கப்படும் போது என்ன நடக்குது? அடுத்த வருஷம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயங்கள் என்ன செய்தது? நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் சொல்லி அந்நேரமே அந்த இடத்துல இருந்து எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய், ஆமென், 11 அவர்களோடு கூடியிருந்த கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவருக்கு சொல்ல கேட்டு, அவரோடு நெருங்கி அவரோடு நம்ம உறவாடும் போது, அவரோடு நெருங்கி அப்பம் பிற்கும் போது நம்முடைய கண்களை அவர் திறக்கிறார். ஆமென். கண்கள் எந்தெந்த இடங்கள்லாம் திறக்கப்படும் போது ஆண்டவர் அழைப்பை உறுதி பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 17-18 நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்களை போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். ஆமென். அனனியா அவன் மேல கையை வைக்கும்போது பவுல், ஆண்டவர் அவனுடைய கண்களை திறந்தார். அவனுடைய மனக்கண்களை திறந்து அவனை கீழ்ப்படியும்படியாக, அழைப்பின் மேல்
அவனுக்கு வைத்திருந்த அழைப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்தி அவன் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக அவனை செய்தான். அது நம்ம எங்கே பார்க்கணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. இந்த அழைப்பிற்கு அவன் கீழ்ப்படியாதவனாக போகாதபடி அந்த அழைப்பில் உறுதியாக பிடித்து கொண்டு அவன் கண்கள் திறந்த போது அந்த அழைப்பை பிடித்து கொண்டு நடந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மோடு நெருங்கி வரும்போது நம்முடைய மனக்கண்களை அவர் திறக்கிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து விட்டு, ஏதோ ஒரு காலையில் ஒரு வேதத்தை வாசித்து விட்டு, மதியானம் ஏதோ ஒன்று சாப்பாட்டுக்கு முன்பதாக ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு, படுக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவரே நீங்கள் நாளைக்கு என்னை எழுப்பி விடுங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை மட்டும் நம்ம வாழ்ந்து விட்டு, ஆண்டவரோடு நெருங்கி இல்லாதபடி, ஆண்டவரோடு நேரம் செலவு பண்ணாதபடி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, இன்றைக்கு தேவன் உன்னோட பேசுகிறார். நீ அதிகாரத்தில் நடக்க வேண்டிய நபர், நீ ஆண்டவருடைய அழைப்பில் நடக்க வேண்டிய நபர், நீ ஆண்டவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து ஆவிக்குரிய வழிகளை அறிந்து நடக்க வேண்டிய நபர். நீ ஏதோ ஒரு சாதாரணமாக சமையலை செய்து கொண்டு, ஏதோ பிள்ளைகளை பார்த்து கொண்டு, எப்படியோ நான் என் வாழ்க்கையை ஓட்டி விட வேண்டும், ஆண்டவர் எதற்காக என்னை வைத்திருக்கிறான்னு தெரியாதபடி சாதாரணமாகவே உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறாயோ, இன்றைக்கு தேவனோட பேசுகிறார். ஆண்டவர் உன் மேலே வைத்திருக்கிற அழைப்பு ஒரு மேன்மையான அழைப்பு. ஆண்டவர் உன் மேலே வைத்திருக்கிற அழைப்பு உன்னை பிரித்தெடுத்து ஆண்டவர் உன்னையே அபிஷேகம் பண்ணி உன் மேலே அதிகாரத்தை ஊற்றி உன்னை பிரித்தெடுத்து பெரிய காரியங்களை செய்வதற்கென்று பிசாசின் ராஜ்யத்தை வீழ்த்த வேண்டும் என்றும், பிசாசின் காரியங்களை நீ உடைத்து எறிய வேண்டும் என்றும், அதிகாரத்தில் நடக்கிற நபராக ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிற நபராக ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ அப்படியே சோர்ந்து போய் காணப்படுகிறாயோ, இன்றைக்கு தேவன் உன்னோடு இடைப்படுகிறார். தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவன் மேல வைத்திருக்கிற அழைப்பை மறுபடியும் இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார். தேவனோடு இணைந்து வரும்போது, தேவனுடைய பிரசனத்தில் நடக்கும்போது அவரே உன் முன்பதாக சென்று எல்லா காரியங்களையும் செவ்வாய்ப்படுத்தி உன்னோடு நடக்கிற ஒரு நல்ல தேவனை இன்றைக்கு நீ தெரிந்தெடுத்துக் கொள்வாயாக. உன்னுடைய மனக்கண்கள் இன்றைக்கு திறப்பதாக. ஆண்டவர் பிறவியில் குருடனை பார்த்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது இந்த மேசியா என்று சொல்லும்போது, ஆண்டவரே உம்மை நான் காண விரும்புகிறேன் சொல்லி அவன் ஆவலோடு அப்படியே பணிந்து அவரை தொழுது கொள்கிறான். யோவான் 9வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். யோவான் 9வது அதிகாரம் 35-38 வரைக்கும் பார்க்கும்போது, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான்னு சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஃபிசிக்கல் ஐஸை மட்டும் திறக்கல, ஆண்டவருடைய சாதாரண வெளியரங்கமான கண்களை மட்டும் திறக்கல, மனக்கண்களை ஆண்டவர் அங்கே திறக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். மனக்கண்கள் திறக்க வேண்டும். நீ ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு மறுபடியும் உனக்கு ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவர் மேலே இருக்கிற ஒரு தாகம் உன் மேலே ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவருடைய அழைப்பில் நீ நடக்கும்போது, உறுதியாக அவருக்கு பின்பதாக கீழ்ப்படிந்து நடக்கும்போது, உன் மேலே அவருடைய அழைப்பை வைக்கிறார், உன் மேலே அதிகாரத்தை வைக்கிறார். மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் வராவிட்டால் எங்களுக்கு ஒரு வித்தியாசமே இல்லைப்பா, நீங்கள் என்னோட வராவிட்டால் எனக்கு வேறு வித்தியாசமே இல்லைப்பான்னு சொல்லி யாத்ராகமம் 33வது அதிகாரம் 15-16 பார்க்கும்போது, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அப்படிப்பட்ட ஒரு டெஸ்பரேஷன் ஆண்டவர் நம்ம மேலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற, ஆண்டவரோடு ஒரு ஃபெலோஷிப்போடு இருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபிப்போமாங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே மோசேயை போல, ஆண்டவரே நீங்கள் என்னோட வராவிட்டால் ஆண்டவரே நான் ஒரு சாதாரண நபராக ஆகிவிடுவேனே. லார்ட், there is no distinguishing factor of Father if you do not come.
நீங்கள் என்னோடு வராவிட்டால் அந்த அதிகாரம் இருக்காது. உங்களோடு நான் நேராக செலவு பண்ணாவிட்டால் அந்த அழைப்பை நான் புரிந்து கொள்ள முடியாது. நான் எதற்காக என்னை நீங்கள் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறீங்களோ அதை எனக்கு புரியாதேப்பா. எங்கள் மனக்கண்களை நீர் திறப்பீராக, எங்களுடைய மனக்கண்களை நீர் திறப்பீராக. இதை நல்லா அப்படியே ஒப்பு கொடுப்போமாங்க. இந்த வேளையில் ஆண்டவர் சில பேரோடு பேசி கொண்டிருக்கிறார், சில பேரோடு ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன் மேலே வைத்திருக்கிற அழைப்பை ஆண்டவர் மறுபடியுமாக உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன் மேலே இருக்கிற அழைப்பை மறுபடியுமாக உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு சாதாரண நபராக நான் போய்விடக்கூடாது. ஏதோ நான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே நாட்களை கடத்தி கொண்டே என்னுடைய நேரங்களை கடத்தி கொண்டே ஒரு சாதாரண நபராக நான் போய்கொண்டே இருக்கிறேனேப்பா. இன்றைக்கு என்னோட நீர் இடைப்படுவீராக, என்னோட இடைப்படுவீராக. மறுபடியுமாக உம்மோடு நெருங்கி வந்து அந்த அதிகாரத்தில் நடக்கிறவனாக என் கரங்களை நான் உயர்த்தும் போது பிசாசுகள் ஓட வேண்டும், வியாதியஸ்தர்கள் சொஸ்தமடைய வேண்டும், சுகமாக வேண்டும். வல்லமையாக ஊழிய செய்கிறவனாக, அழைப்பில் நடக்கிறவனாக என்னை நீர் மாற்றுவீராக. ஏதோ ஒரு கிறிஸ்தவ பெயரை கொண்டு, ஏதோ ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்து கொண்டு, என் குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லிக்கொண்டு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ மகனே, மகளே, தேவன் உன்னோடு பேசுகிறார். இன்றைக்கு ஒரு வித்தியாசத்தை காண வேண்டும் என்றால் இந்த இயேசுவோடு நடந்து வர வேண்டும். இந்த தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டும். ஒரு வித்தியாசம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்றால் தேவன் உன்னோடு இருக்க வேண்டுமே. ஆண்டவருடைய மனக்கண்களை இன்றைக்கு தரப்பாராக. அவரோடு நேர செலவு பண்ண, அவரோடு நல்லா ஆண்டவரே உம்மோடு நெருங்கி வர வேண்டும் சொல்லுகிற ஒரு வாஞ்சையோடு நீர் உண்மையாக அவரை தேடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ள ஆண்டவர் உன்னை நடத்துவாராக, நம்மை நடத்துவாராக. இந்த இடத்துல வந்து நீ ஜெபம் பண்ணு, இந்த இடத்துல வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கடை. ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் பூர்த்தி செய்வார். ஆண்டவர் உன்னை அழைத்த அழைப்பை மறுபடியும் உறுதி செய்து உன்னை அப்படி நடத்துவார். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஜாதிகளுக்கு உன்னை மேன்மைப்படுத்துவார், ஜாதிகள் மத்தியில் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை சுற்றில இருக்கிற ஜனங்கள் மத்தியில் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஏனென்றால் உன் மேல இருக்கிற அழைப்பு ஒரு சாதாரண அழைப்பு அல்ல. உன்னை பிரித்தெடுத்து ஆண்டவர் உன்னையே அழைத்திருக்கிறார். உன்னை உயர்த்தி ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மோடு நெருங்கி வருகிற ஒரு அனுபவத்திற்குள்ள நான் வர வேண்டுமே, உம்மோடு நெருங்கி வருகிற ஒரு அனுபவத்திற்குள் நான் வர வேண்டுமே. அப்படியே அர்ப்பணித்து ஜெபம்னுங்க, அர்ப்பணித்து ஜெபம்னுங்க. ஒருவேளை அந்த அர்ப்பணிப்பை நீ மறுபடியும் செய்ய விரும்புவான் என்றால், ஆண்டவரோடு நான் நெருங்கி வர வேண்டும் சொல்லுகிற அர்ப்பணிப்புக்குள்ள நீ கடந்து வருவாய் என்றால், நீ அப்படியே நீ மட்டும் எழும்பி நில், நீ மட்டும் எழும்பி நில். அந்த கமிட்மெண்ட்குள்ள வா, அந்த கமிட்மெண்ட்குள்ள வா. ஆண்டவர் உன்னோட பேசுகிறார். ஆண்டவரே, நான் உண்மையாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன், உண்மையாக உம்மோடு நேர செலவு பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே, என் மேல இருக்கிற அழைப்பை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் மேல இருக்கிற அழைப்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும். மனக்கண்களை நீ திறப்பீராக சொல்லினா, நீ அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரத்தில் அப்படியே ஜோமனு ஜோமனு வாய்களை திறந்து ஜோமனு. ஆண்டவர் உன்னை கொண்டு உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன்னை கொண்டு உன் வேலை ஸ்தலத்தில் உன்னை உயர்த்துவார். உன்னை கொண்டு அந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். அப்படியே அர்ப்பணித்த ஜோமனு, கரங்களை உயர்த்தி ஜோமனு, உண்மையா ஜோமனு, உண்மையா ஜோமனு. ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி வருகிற ஒரு அனுபவம், உண்மையாக நெருங்கி வருகிற ஒரு அனுபவம். அவர் உண்மை உள்ள தேவன், ஒருபோதும் கைவிடாத தேவன். இந்த இயேசு எனக்கு இன்னும் தெரியாது, இந்த இயேசு இன்னும் நான் அறியவில்லை. இந்த இயேசு உண்மையானவர் என்றால், இப்படிப்பட்ட அதிகாரம் எனக்கு தருவார் என்றால், இந்த இயேசு எனக்கு தெரிய வேணும், இந்த இயேசு எனக்கு தெரியணும், இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க யாரா இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி நீங்க எழும்புங்க. கரங்களை உயர்த்தி, இந்த இயேசு எனக்கு ஒரு பர்சனலாக நெருக்கமாக எனக்கு வர வேண்டும் சொல்லி யாரா இருந்தீங்கன்னாலும் கரங்களை உயர்த்தி காமிங்க, கரங்களை உயர்த்தி காமிங்க. இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் வருவார். இந்த இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பதாக உனக்காகவும் எனக்காகவும் எல்லா பாடுகளையும் அனுபவித்து, எல்லா ரத்தத்தையும் உனக்காகவும் எனக்காகவும் இந்த சிலுவையில சிந்தி
உன்னை சம்பாதித்து கொள்ள அவர் இந்த பூலோகத்திற்கு வந்தார். இந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அந்த அந்த அழைப்பை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அழைப்பை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அவரோடு நெருங்கி வருகிற இந்த அனுபவத்திற்குள்ள நம்ம வர முடியும். நெருங்கி வருகிற ஒரு உண்மையான அனுபவத்திற்குள்ள எங்களை நீர் நடத்தி செல்வீராகப்பா. பிரசனை இன்றைக்கு எங்களை நடத்தி செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. புதுவாழ்வு ஏஜி சபையின் தமிழ் ஆராதனை நேரங்கள். வார நாட்கள் ஆராதனை ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 7 மணி வரையும், 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் ஜெபம் நடைபெறும். பெண்கள் ஆராதனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 11 மணிக்கு நடைபெறும். அற்புத மாலை ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். ஞாயிறு ஆராதனை காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 11 மணி, 12:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் 6:30 மணிக்கு நடைபெறும். 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlg.in/giving அல்லது ரேசர்பே மூலமாகவும் 9840909774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். 24 மணி நேர ஜெப உதவிக்கு மற்றும் ஆலோசனைக்கும் 18004203533535 மற்றும் 044223531000 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் எண் 9884544000. மின்னஞ்சல் முகவரி nlg@nlg.in.